ஏய் பணத்தை பார்க்க திரும்பி நில்லு. பணம் ஒரு காகிதம், பணத்தை நம்பி அனைத்தையும் இழைக்காதே மானிடா. பணம் இல்லைன்னா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான் சாமி. நீ சொல்வது தவறு. இவர் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர். நம்புற மாதிரி தெரியல. நம்ம பெரிய பணக்காரர் இவரையா? இவரோட கோடி கணக்கான சொத்தெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு என் கூட வந்துட்டாரு. நம்புவாங்களா? நீ கம்முன்னு நம்புவாங்க. வெளுக்க தெரியாத ஆளாக்குறியா பண்ணி மொத்த சொத்து ஏற்றிட்டா இப்படி? பணத்தை விட ஏழை மக்கள் சந்தோஷம் தாங்க முக்கியம். அதனால தான் எழுதி கொடுத்துட்டேன். அவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கிறீங்களா எப்படி? காசு பணம் ஒண்ணு இல்லைன்னா கூட மக்கள் வாழ்த்துறாங்களே, அது போதாதா? மக்கள் வாழ்த்துறாங்களா? அந்த வாழ்த்தை வச்சு என்ன பண்ண போற? சாமி நல்லா புரியுற மாதிரி சொல்லு சாமி அவருக்கு. நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். எல்லா பொண்ணுங்களும் கை அழுத்தம் கால அழுத்தம், ஏசி ரூம், ஜாலியா இருக்கலாம். உண்மையா சொல்றீங்க? சத்தியமான உண்மை, இதுல பொய்யே இல்ல. நான் ஒரு 500 ரூபாய் தானம் பண்ணா சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? 500 ரூபாய் தானம் பண்ணா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். ஆனா செக்யூரிட்டி வேலை தான் கிடைக்கும் உனக்கு. முதலாளி கையில 50,000 ரூபாய் தானம் பண்ணி ராஜா வாழ்க்கை வாழலாம். 50,000 ரூபாய் தானம் பண்ணா ஏசி ரூம் என் பக்கத்து ரூமே போட்டு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். இது யாருக்கு தானம் பண்றது? நீ கவலையே படாத, ஏழை எளிய மக்கள்லாம் வர வைக்கிறேன். எப்படி சாமி இவ்வளவு பேர் வந்துட்டாங்க? இவங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள். ஆமா தானப்பா? முதலாளியா 10 பேர் இருக்கிறாங்க. 5,000 கூட. சாமி நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்ட சாமி. சொர்க்கத்தில் ஏசி ரூமோட இடம் கிடைக்கும் பாவா. இன்னும் இதெல்லாம் மறந்துட்டாங்க. நானும் மறைஞ்சிடுறேன். இவனையும் காணும். குடு குடு குடு, காசை குடு. குடு குடு புடி 500. நீ கிளம்புக்கா. புடி 500. 500 புடி. புடியா கிளம்பு கிளம்பு கிளம்பு. எப்பா என்னமா கொடுங்கப்பா. உனக்கு 1000. மாப்பிள்ள செம்ம பிளான். எனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? நரகத்துல கூட இடம் கிடைக்காது. இவ்வளவு பிராட் வேலை பண்ணாக்கா. அட வாடா, நரகம் சொர்க்கம் கிடைப்பா.